ஆனா இந்த நேரத்துல வந்து அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏன்னா 717 மதுபான கடைகளை வந்து மூடி இருக்கிறாரு. ஆமா. அது எவ்வளவு சிறப்பான செயல். இதுக்கு தானங்க அழுதுகிட்டே அடிச்சுட்டு கிடந்தேன் திமுக காரங்கள்ட்ட. தொடர்ந்து மாநாடு நடத்தினேன். தொடர்ந்து நானும் பேசாத நாளே இல்ல. எங்க பார்த்தாலும் சாயந்தரத்துல நீங்க போதை போட்டாங்கன்னா பிரச்சனை தான். அனைத்து ஆணவ படுகொலைகளும், சாதிய படுகொலைகளும், பெண் பாலியல் சுரண்டலும், பாலியல் குற்றம் எங்க நடக்குதுன்னா, எல்லாம் இந்த தண்ணியை போட்டுடுதேன். எல்லாம் இந்த டாஸ்மார்க்ல இருந்து ரவுடிகள் உருவாக்குகிறார்கள். அப்ப அதை ஒரு கண்ட்ரோல்ல வைக்கணும்ல. ஆமா. படிப்படியா குறைக்கணும்ல. இப்ப இது வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது. நாங்க அந்த கவர்மெண்ட்ட வச்சோம். நாங்க 2 நாளைக்கு முன்னாடி நானும் தமிழா பாண்டியனும் பேசினோம். ஆனா இன்னைக்கு நடைமுறைக்கு வருது. அப்ப இந்த வகையில் அவரை பாராட்டித்தான் ஆகணும். அது மட்டுமல்லாமல் எனக்கு கிடைச்ச செய்தி டயத்தையும் குறைக்க போறாப்லையாம். இப்ப காலையில 12 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 12 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணிக்கு நடக்குதுல, இதை வந்து இப்ப வந்து டயத்தை மாத்த போறாங்க அப்படின்ற மாதிரி, நைட்டு 8 மணிக்கு க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நல்லது தானே, கடை திறந்து தானே நீ குடிப்ப. உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா.